அப்பா வருத்தப்படாதீங்கப்பா. இப்ப என்ன, அண்ணன் வீட்டுக்கு தானே நம்ம சித்தப்பா போறாரு. நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியற வரைக்கும் சித்தப்பா அங்க இருக்கிறது தான் சரியா படுது. ஆமா மாமா, கண்மணி அக்கா பேச்சை கேட்டு மரகதா அத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க. பாரி மாமா திரும்பவும் பெரிய வீட்டுக்கு வந்தா இன்னும் மன வருத்தம் ஜாஸ்தியா தான் ஆகும். நீங்க எல்லாரும் இப்படி சொல்றதுனால என் தம்பியை இனிய வீட்டுல விடுறேன். ஆனா ஒண்ணு பாரி, என் மனச கல்லாக்கிக்கிட்டு தான் இதை சொல்றேன். பெரிய மாமா, உங்களை பத்தி எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. பாரி மாமா இருக்கிற மனநிலைமையில அவரு எங்க வீட்டுல இருக்கிறத விட மங்க அத்தை கூட இருக்கணும், அதுதான் முக்கியம். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாங்க கூட்டிட்டு போறோம். சரிமா ராசாத்தி, நீ ஒரு விஷயம் சொன்னா சரியா தான் இருக்கும். ராசாத்தி, பாரிய நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். அவன் நல்ல மனசை புரிஞ்சு நடந்துக்கமா. கண்டிப்பா மாமா, நீங்க வருத்தப்படாம நிம்மதியா வீட்டுக்கு போங்க. நாங்க மாமாவை பாத்துக்கிறோம். அப்பா வாங்கப்பா போலாம். சித்தப்பாவை அண்ணன் நல்லா பாத்துப்பாரு. பாரி, நான் போயிட்டு வரேன் பாரி. வாங்க, இவனை பத்திரமா பாத்துக்கமா. சரிங்க மாமா. வரேன். சரி பெரியப்பா, நாங்களும் கிளம்புறோம். வரமா. வரேன். சரி வரும் மாமா, வரக்கா. அப்பா, அழாதீங்க. வந்துட்டீங்களா? என்னாச்சுங்க? பாரி தம்பிய போய் பாத்தீங்களா? கூட்டிட்டு வரலையா? அது எப்படி மரகதம் கொஞ்சம் கூட வாய் கூசாம பாரி தம்பி வரலையான்னு கேக்குற? ஏங்க, நான் கேட்க கூடாதா? கேப்ப. ஏன் கேட்க மாட்டேன்? அவனை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு அவன் மனசு ஒடிஞ்சு இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு பண்ணிட்டு இப்ப வந்து எங்க தம்பி தம்பின்னு சீன் போடுற. என்னது சீன் போடுறனா? ஏதோ கோபத்துல 2 வார்த்தை அதிகமா பேசிட்டேன், அதுக்காக அவர் வீட்டை விட்டு போயிட்டாரு. அவர் போகணும்னு எனக்கு எந்த கெட்டனமும் கிடையாது. சொல்லுங்க, தம்பி எங்கன்னு கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? அவன் இனிமே நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி அவன் புள்ள இனிய வீட்டுக்கு போயிட்டான். அதான் அவனுக்கு என்னைக்குமே நிரந்தரம். அங்க அவனை யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்ல, அதனால அங்கேயே போயிட்டான். மாமா, இப்ப ஏன் எல்லாரும் அத்தைய திட்டுறீங்க? அத்தை மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி பாரி மாமாவையும் மங்கத்தையும் கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? ஆஹா, என்ன நடிப்பு! ஏன் நீ இது எல்லாத்துக்கும் சூத்திரக்காரிய நீங்க தானே? சும்மா இருந்த எங்க அம்மாவை அது இதுன்னு சொல்லி ஏத்தி விட்டு குடும்பத்தையே இப்படி சின்ன பின்னமாக்கிட்டு ரொம்ப நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகல. என்ன புனிதா, விட்டா ஓவரா பேசுற? எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதானே, இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அதுக்கு ஏன் பொண்ணுதான் காரணமா?
இத பாரு, இதெல்லாம் நல்லா இல்ல கொஞ்சம் கூட. என்ன நல்லா இல்ல? சும்மா நீங்களும் நடிக்காதீங்க சித்தி. பாரி மாமாவை திட்டம் போட்டு தானே கண்மணி அக்கா வெளியே அனுப்புறாங்க. கபிலா, இதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்ல. கொஞ்சம் பேசாம இரு. என்ன சம்பந்தம் இல்ல? அவர் என்னோட புருஷன், பேசதான் செய்வாரு. பேசட்டும், நல்லா பேசட்டும். ஆனா என்ன குத்தம் சொல்லாம பேச சொல்லு. கண்மணி, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் பேசிக்கிறேன். பாத்தியாமா? பாத்தியா? உன் கண்ணு முன்னாடி எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? யார சொல்லி என்ன பண்றது? புனிதா, உங்க அம்மா ஏன் கண்மணி பேச்ச கேட்டு ஆடுறான்னா அவளுக்கு சுயமா சிந்திக்க தெரியாது. சும்மா பேருக்கு தான் பெரிய மனுஷி, ஆனா செயல்ல ரொம்ப கீழ்த்தரமா தான் நடந்துக்கிடுவா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. மா, இனியும் நீ சுயமா சிந்திக்கலன்னா இங்க எல்லாரையுமே, ஏன் உன்ன கூட இந்த பெரிய வீட்ல இருந்து அவங்க துரத்த தான் போறாங்க. அத்தை, அவங்க அப்படி சொல்லிட்டு போறாங்களேன்னு வருத்தப்படுறீங்களா அத்தை? என்னம்மா, எப்படி உன் பொண்ணு? சூப்பர் கண்மணி. சொன்ன மாதிரி அந்த பாரியையும் வீட்டை விட்டு அனுப்பிட்ட. அப்புறம் என்ன, இனிமே ஊராட்சியம் தான். இப்போதைக்கு நாம ஜெயிச்சிருக்கோம். ஆனா இன்னும் நடக்க வேண்டியது நிறைய பாக்கி இருக்கு. வாங்க வாங்கப்பா. வாங்க வாங்க சாமி, வாங்க. உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. உட்காருங்க சம்பந்தி. அப்பா உட்காருங்கப்பா. உட்காருங்கய்யா. உட்காருங்க. இருங்கய்யா, நான் குடிக்க தண்ணி கொண்டு வரேன். இந்தாங்க. எப்படி இருந்த குடும்பத்தை இப்படி ஆக்கிட்டாங்களே, யார் கண்ணு பட்டுச்சோ. ச்சே. ஆமா பொன்னி, இல்லனா ஒத்துமையா இருந்த குடும்பம் பிரிஞ்சிருக்குமா? எதை செஞ்சாலும் இடைஞ்சல் தான் வருது. வீடு கட்ட ஆரம்பிச்சா பரந்தாமன் வந்தான். இப்ப என்னடானா பாரி ஐயாவே வீட்டை விட்டு வர நிலைமை ஆயிடுச்சு. விடுங்க அண்ணி. இல்ல ராசாத்தி, நீ முன்னாடி ஒரு அடி எடுத்து வச்சா உன்னை கீழே விழ வைக்க 1000 தடங்கள் வருது. அது மட்டுமா, குடும்பத்தை ஒத்துமையா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. ஆமாம் பொன்னி, ஒரு தடவை நாம எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் உங்க எல்லாருக்கும் சுத்தி போடுறேன். எல்லாரும் வந்து நில்லுங்க. வாங்க வாங்க சம்பந்தி. வாங்கம்மா, வாங்க போலாம். வாங்கய்யா. ரசத் எப்படி நில்லு. இப்படி வா. கொஞ்சம் கிட்ட நில்லு. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, கொள்ளி கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகணும்.
டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. ஐயாவும் நீங்களும் சாப்பிட வரீங்களா? சரி வரோம் பொண்ணே. சரி, நான் போய் எடுத்து வைக்கிறேன். தம்பி நீங்களும் வாங்க. ரசதி நீயும் வா. சரிங்க அண்ணி. அப்பா, இதுவும் நம்ம வீடுதான். நீங்க எதுவும் தயங்காதீங்க, கவலைப்படாதீங்கப்பா. ஆமா மாமா, நடந்ததையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. என்ன இது, நீங்களும் இப்படி இடிஞ்சு போய் உட்காரலாமா? எங்களுக்கு ஒண்ணுனா ஆறுதல் சொல்றதே நீங்க தான். இப்போ நீங்க தானே மாமாவுக்கு ஆறுதல் சொல்லணும். ஆமாமா, அதை விட்டுட்டு அப்பா கூட சேர்ந்து நீங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாம் நேரம்தான், கூடிய சீக்கிரமே எல்லாமே மாறும். வருத்தப்படாதீங்க, சாப்பிடலாம் வாங்க. மாமா நீங்களும் வாங்க. மங்க, என்ன மன்னிச்சிருவங்க. உன் மனசை புரிஞ்சுக்காம உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். ஐயோ, என்னங்க நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? இல்ல மங்க, குடும்பம் குடும்பம்னு பார்த்து உனக்குன்னு ஒண்ணுமே நான் பண்ணாம போயிட்டேன். அதான். என்னங்க நீங்க இப்ப எதுக்குங்க அத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? அங்க பாருங்க, பசங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்க. நீங்க வாங்க, நம்ம சாப்பிட போலாம். வாங்க போலாம். வாங்கப்பா, வாங்க. இந்தாங்க காஃபி. சீக்கிரம் குடிச்சிட்டு வாங்க, மணி வேற 8க்கு மேல ஆயிடுச்சு. மில்லுக்கு போகணும்ல. டிஃபன்லாம் கூட ரெடி ஆயிடுச்சு. என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க. நான் சொல்றது கேக்குதா இல்லையா? நீ கேக்குறது நல்லாவே கேக்குது மங்கை. ஆனா நான் இன்னைக்கு மில்லுக்கு போல. ஏன் போல? அது ஒண்ணு இல்ல, மில்லுக்கு போனா நானும் அண்ணனும் நேரா பாத்துக்கணும். அப்புறம் அவர் வீட்டுக்கு வாடான்னு சொல்லுவாரு. அப்புறம் அவர் பேச்ச மீறி நான் இல்லைன்னு சொல்லணும். இதெல்லாம் எனக்கு தேவையாமங்க. அவருக்கும் மன கஷ்டம். கொஞ்ச நாள் போட்டும், அவருக்கே நிலைமை புரிஞ்சு தம்பி இனிமே பெரிய வீட்டுக்கு வரமாட்டான்னு மனசை தேத்திப்பாரு. அதான் 2-3 நாள் மில்லு பக்கம் போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். மாமா நீங்க இப்படி நினைக்கிறீங்க, ஆனா இன்னைக்கு நம்ம தம்பி மில்லுக்கு வரல, இனி எப்பவுமே மில்லுக்கு வரமாட்டானா, வீட்டை விட்டு தான் போனான்னு பார்த்தா இப்படி ஒரேடியா எல்லாத்துலயும் நம்மள விட்டு பிரிஞ்சு போயிட்டானேன்னு பெரிய மாமா நினைச்சு, அதனால அவரு உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இல்ல. இத ஏன் நான் சொல்றேன்னா, ஏற்கனவே மாமாவுக்கு ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இப்போ நீங்க மில்லுக்கும் போலனா மாமா மனசுடைஞ்சு போயிடுவாரு. ஆமாப்பா, ராசாத்தி சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. நீங்க அங்க போகலன்னா பெரியப்பா ஏதாவது நினைச்சுக்க போறாரு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அவர் மேல இன்னும் கோபம் குறையலன்னு நினைச்சு வருத்தப்படுவாருப்பா. இனியன் சொல்றத கேளுங்க. அக்கா பண்ண தப்புக்கு மாமா என்ன பண்ணுவாரு? அவருக்கு நீங்க இல்லனா ஒரு கையே உடைஞ்ச மாதிரி ஆயிடும். சொன்னா கேளுங்க, மில்லுக்கு கிளம்புங்க. சரி, நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் மில்லுக்கு போறேன். அது மட்டும் இல்ல, அண்ணன் உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதுக்காகவாது நான் உடனே மில்லுக்கு போறேன். என்னாச்சு? ஏன் 2 பேரும் பதட்டமா வரீங்க? பதட்டப்படாம எப்படி இருக்கிறது மேடம்? அந்த கண்மணி தான் நம்மள பதறடிக்கிறாங்களே மேடம். என்ன சொல்ற தினேஷ்? என்ன பண்ண அவ? அக்கா, அவங்க நேரடியா ஒண்ணும் பண்ணல. அவங்க சேர்ந்திருக்காங்கல்ல வாவா கட்சி, அவங்க கொடி கம்பத்தை 4 ரோட் ஜங்ஷன்ல நட்டு வச்சிருக்காங்க. அந்த ஏகாம்பரம் வந்து கொடியேத்த போறாராம். அவர் கொடியேத்துறதுக்கும் நீங்க பதட்டமாகறதுக்கும் என்ன சம்பந்தம்? மேடம், அந்த ஆளுங்க கொடிக்கம்பத்தை ரோட்டு கார்னர்ல வச்சிருக்காங்க. என்னது, கார்னர்ல வச்சிருக்காங்களா? அது சட்டப்படி தப்பாச்சே. கொடிக்கம்பு நடணும்னா ரோட்ல இருந்து உள் சைடுல ஒரு 4 அடி தள்ளி தான் நடணும். அதுதான்க்கா இப்ப பிரச்சனையே.
காலையில வண்டியில அந்த பக்கமா வந்த ஒரு பையன் கொடி கம்பம் இருக்கிறது தெரியாம அதுல மோதி கீழே விழுந்துட்டான். அவனுக்கு பலமா அடிபட்டுருச்சு. அந்த பையனுக்கு என்னாச்சு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை மேடம். நான் அந்த வழியா வந்ததுனால உடனே அந்த பையனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டேன் மேடம். நல்ல வேலை பண்ணீங்க. நீங்க மட்டும் அங்க டைமுக்கு போலனா என்ன ஆயிருக்கும்? வர கட்சிக்காரங்களுக்கு மக்கள் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. ஆமா, நாங்க உடனே அந்த பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாலும் அவன் சீரியஸா தான் இருக்கான். ஏன் தான் இந்த கட்சிக்காரங்க இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம இருக்காங்களோ தெரியல. அக்கா, அவங்க கிட்ட எல்லாம் பொறுப்பெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு ஏன்டா இப்படி கார்னர்ல கொடியை நட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்டா இது பெரிய இடம், இதுல தலையிடாதன்னு சொல்றாங்க. அதான்க்கா உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆக்ஷன் எடுக்க சொல்லலாம்னு வந்தோம். சரி மலர், நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். மாமா, நான் உடனே கிளம்பி என்ன ஏதுன்னு பாக்குறேன். நானும் கூட வரவா? வேண்டாம் மாமா, நானே போய் என்ன ஏதுன்னு பாத்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனை நான் ஃபோன் பண்றேன். சரி மாமா, நீங்க மில்லுக்கு போயிட்டு வாங்க. நான் அந்த கொடிக்கம்ப விஷயத்தை பாத்துட்டு வரேன். சரி ராசதி, போயிட்டு வாமா. பார்த்து ஜாக்கிரதை. சரி, போயிட்டு வராத. பார்த்து போயிட்டு வாங்க. வரேன் மாமா. சரி வாங்க. வரேன் சார். புனிதா, புனிதா, வரேன்ப்பா. அப்பா, என்னப்பா போலாமாப்பா? போலாம் மாமா. இந்தாங்கப்பா. சரிம்மா, புறப்படுறோமா? வாப்பா. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க, என்ன விஷயம்? நீங்க இன்னைக்கு செக்கு தரேன்னு சொல்லியிருந்தீங்க, அதான். அப்படியா? ஆமாங்க ஐயா, கொஞ்சம் அவசரம். ஒருத்தர்கிட்ட செக்கு கொடுத்துட்டேன். நீங்க கொடுக்குற செக்கு போட்டு கிளியர் ஆனாதான் அவருக்கு செக்கு பாஸ் ஆகும். அதான் நேரம் வீட்டுக்கே வந்துட்டேன். தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்கய்யா. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இங்க வந்தாலும் நான் தானே செக் கொடுக்க போறேன். ஒரு நிமிஷம். புனிதா, பாரிய கூப்பிடு, செக்ல சைன் பண்ணணும். ஏமா, உன் சித்தப்பாவை கூப்பிடுன்னு சொன்னா இப்படி மரமாட்ட நின்னுட்டு இருக்க நீ? என்னப்பா நீங்க சித்தப்பாவை கூப்பிட சொல்றீங்க? அவர்தான் நேத்தே அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாரே, அத மறந்துட்டீங்களா? ஆமாங்க, தம்பி தான் இனியன் கூட போயிட்டாங்க. சரி, இப்ப என்ன? கனகாம்பரம், சொல்லுங்க ஐயா. நீங்க என் கூட வாங்க. சரி. பாரி இனிய வீட்டுல தான் இருக்கான். அங்க போய் செக்ல சைன் வாங்கிக்கலாம். சரிங்க ஐயா. கபிலா, நீ மில்லுல போய் இருக்கிற வேலையெல்லாம் பாரு. நான் பாரியை பார்த்துட்டு மில்லுக்கு வந்துடுறேன். சரிங்க மாமா. வாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். சரிங்க. அத்தை, வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாம நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? செக்ல சைன் வாங்குறதுக்காக நம்ம மாமா சின்ன புள்ள மாதிரி தம்பிய தேடி ஓடுறாரு. இதெல்லாம் பார்த்தா யார் அண்ணன் யார் தம்பின்னே தெரிய மாட்டேங்குது. யாரு யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஒன்னும் புரியல அத்தை. அது மட்டும் இல்ல அத்தை, மாமா ஏற்கனவே உடம்பு முடியாதவரு. அவரு போய் இப்படி அலையலாமா? ஏன் அத்தை ஒரு போன் போட்டு அவரை இங்க கூப்பிடலாம்ல? அவருதான் நல்லா தெம்பா மக வீட்டுல ஜாலியா தானே இருக்காரு. அப்புறம் என்னவா? இப்ப எங்க இருக்காரு? அதோ வெளியே கிளம்பிட்டு இருக்காரு அத்தை. வா. என்னங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஏன் மரகதம், வெளியே போறோம்னு இப்படித்தான் நிக்க சொல்றதா? என்ன விஷயம் சொல்லு. எங்க போறீங்க? இங்க ஒருத்தருக்கு செக் போட்டு கொடுக்கணும். அதான் பாரிய பார்த்து கையெழுத்து வாங்க போய்கிட்டு இருக்கேன். போதுமா? என்னத்த சொல்றது? இந்த வீட்ல எல்லாமே தலைகீழாதான் நடக்குது. பெரியவங்க சின்னவங்கன்னு எந்த வித்தியாசமும் இல்ல. மரகதம், வெறுப்பேத்தாம விஷயத்த புரியற மாதிரி சொல்லு. உங்களுக்கு தான் உடம்பு முடியலல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அங்கேயும் இங்கேயும் அலையறீங்க? பாரி தம்பிக்கு ஒரு போன் போட்டு அவர் ஓடி வர போறாரு. என்ன மரகதம், அண்ணன் தம்பிய மரியாதை அது இதுன்னு பிரிக்க பாக்குறியா நீ? அதான் என் தம்பி வீட்டை விட்டு போயிட்டான்ல, இன்னும் உனக்கு ஆத்திரம்லாம் அடங்கலையா? ஏங்க,
இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்க உடம்பு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது. அந்த அக்கறையில நான் தான் சொன்னேன். மத்தபடி எந்த கெட்டனமும் எனக்கு இல்ல. உன் மாமியா ஒருத்தி போதுண்டி. இந்த வீட்டை நாம ஆட்டி படைக்கலாம். சின்ன புள்ள மாதிரி நீ சொன்னதை அப்படியே கேக்குறா பாரு. மரகதம், நீ யாரு, இங்க இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். அவன் என் தம்பி. எனக்கு அவனுக்கு இடையில 1000 இருக்கும். இதுக்கிடையில நீ ஒன்னும் தலையிட வேணாம். உன் வேலை எதுவோ அதை நீ பார்த்துட்டு போ.